ஹாப்பி காதல்ஸ் டே. காதல்ஸ் டேனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே. எதுக்காக நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஹாய் காய்ஸ், இட்ஸ் வீணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, அன்பா இருங்க, பாசமாக இருங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு என்ன டே? காதல்ஸ் டே, அன்பு டே, வேலண்டைன்ஸ் டே, பாசம் டே, எல்லா டேயும் அன்பு வாரி வழங்குற டே. இப்ப நான் இன்னைக்கு என் வீடியோ செய்றேன் உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, காதல்ஸ் டே. யார் என்னோட காதல்? நீங்க எல்லாரும் தான். என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோட காதல்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு வீடியோலையும் காதல்ஸ் டு யூ, காதல்ஸ் டு யூ, காதல்ஸ் டு யூ சொன்னோம். காதல்ஸ் டு யூன்னு சொன்னா யார் ஞாபகம் வரணும்? நான் தான் ஞாபகம் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னா இந்த கதைக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் பத்தி தான் நான் பேச போறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே. எதுக்காக நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. வேலண்டைன்ஸ் டேனா என்ன அப்படின்னா என்னன்னா காதலர்கள் செலிப்ரேட் பண்ற ஒரு டேயா? நோ, இட் இஸ் நாட். அப்படி இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட அன்பை பரிமாறலாம். யாருக்குன்னா உங்களோட அம்மாக்கு, அப்பாக்கு, அண்ணன், தங்கச்சி, தம்பி, அக்கா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட டீச்சர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. ஓகே, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அன்பு பரிமாறலாம்னா வந்துட்டு அன்பு கொடுக்குற ஒரு நாள். யா, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் வேலண்டைன்ஸ் டேயாக பார்க்குறேன். பட் உண்மையால் எதுனால வேலண்டைன்ஸ் டே ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஓகே, ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. தட் ஒரு நாள் வந்துட்டு இந்த காதல், இந்த கல்யாணம், இந்த கப்பல்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பேன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம்னு சொல்கிறாங்க. லைக் பேன் பண்ணிட்டாங்க, தடை செய்யப்பட்டுட்டாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதையும் மீறி நீங்கள் வந்துட்டு காதல் தான் பண்ணுவேன்னு சொல்லி போய் பண்ணீங்கன்னா டெத் பனிஷ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மீறி நான் காதல் பண்ணுவேன்னு சொல்லி போனீங்க, மறுகையா. தட்ஸ் இட். நான் சொல்றது உங்களுக்கு வந்துட்டு ஃபனியா இருக்கலாம், மூவி கதை மாதிரி இருக்கலாம், லைக் இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு யோசிக்கலாம். பட் இது நடந்திருக்கு. லைக் 3rd centuryல வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஓட கதை. ஸோ இன்னைக்கு நான் யார் பத்தி பேச போறேன்னா வேலண்டைன் பத்தி பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். ரோமன் எம்பையர். ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு காதலை பேன் பண்ணிட்டாங்க. பட் எதனால பேன் பண்ணியிருக்காங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி ரோம்ல வந்துட்டு எம்பரர் கிளவுடியஸ் II, ஸோ இவர் தான் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு போருக்கு போகிறதுக்கு வந்துட்டு சோல்ஜர்ஸ்லாம் தேவைப்பட்டாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணார். என்ன அதுன்னா, கல்யாணம் ஆன ஆண்கள் வந்துட்டு அவர் ரொம்ப வீக்கான சோல்ஜரா பார்க்கறாரு. எதனாலனா, ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஒரு போர்ல போய் சண்டை போடுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. பிகாஸ் ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா லைக் அவங்க ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, லைக் அந்த டைம் வந்துட்டு ஒரு சில மேன்ஸ் வந்துட்டு எமோஷ்னலாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வராங்க. ஸோ அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த மேன்ஸ்லாம் வந்துட்டு, அதாவது இந்த மேன் சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு வீக்கான பர்சனாக அவர் வந்து பார்த்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவர் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. அதாவது மேரேஜ் ஆர் பேண்ட். ஸோ லைக் யங் மேன்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா இந்த லவ் வந்துட்டு லைக் ஆஃபிஷியலி இல்லீகலாக ஆச்சு. ஸோ நிறைய கல்யாணம் வந்துட்டு நின்று போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலாக இருக்காங்களே, அவங்க எல்லாரும் வந்துட்டு பிரியற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஸோ அந்த டைம் ரோம்ல வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ் இருந்தார். அவர் பேர் தான் வந்துட்டு வேலண்டைன். இந்த ப்ரீஸ் இருக்கார்ல, அதாவது வேலண்டைன் என்ன நம்பினாருன்னா, இந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த காதல் வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஸோ இதெல்லாம் எப்படி அந்த எம்பரர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து புனிதமான ஒரு விஷயம்னால அவர் ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அது என்ன ரிஸ்கான வேலைன்னா, ராத்திரி நேரத்துல யாருக்குமே தெரியாத ஒரு சேப்பல் உள்ளுக்கு வந்துட்டு
இந்த யங் கப்புள்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. ஸோ வேலண்டைன் என்ன பண்ணாருன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு லைக் பிளெஸ்ஸிங் கொடுத்து யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எந்த ஒரு கெஸ்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல, ஜஸ்ட் அந்த கப்புள்ஸ் மட்டும் தான். இப்போ யாரெல்லாம் கல்யாணம் பண்ண போறாங்களோ அந்த கப்புள்ஸ் மட்டும் தான் அந்த சேப்பல் உள்ளுக்கு இருந்தாரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேலண்டைன் பண்ணி வச்ச அந்த கல்யாணத்துல வந்துட்டு வெறும் காதலும் அப்புறம் கரேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அவருக்கு தெரியும் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் அவர் மாட்டிக்குவாரு. மாட்டுனா என்ன நடக்குமோ தெரியும். அதாவது டெத் சென்டென்ஸ் தான் அவருக்கு கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். பட் ஸ்டில் அவர் இது வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதை சொல்லுவாங்களே நல்லது பண்ணாலும் பிரச்சனை வரும்னு, அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு ராத்திரி வந்துட்டு அந்த காட்ஸ்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சு அந்த எம்பரர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காட்ஸ் வந்துட்டு எப்போ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதே டைம்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல சேப்பல், ஸோ அந்த ரூம்க்கு அதை வந்துட்டு உடைச்சு வேலண்டைனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க இருந்த கப்புள்ஸ்குள்ளே ஓடி போயிட்டாங்க. அண்ட் அவர் வந்துட்டு கையில விலங்கு மாட்டி ப்ரிசனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் பண்ண ஒரே தப்பு வந்துட்டு லவ்க்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுது. வேலண்டைன் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு கேர்ளை மீட் பண்ணாரு. ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஜெயிலரோட டாட்டர். ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு ஆக்சுவலி பிளைண்ட் கேர்ள். ஸோ அவர் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு மீட் பண்ணி அந்த கேர்ள் கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் ஆக்சுவலி டெய்லி பேசுவாங்க ஹோப், ஃபேத் அண்ட் லைஃப் பத்தி. ஸோ வேலண்டைன் என்ன பண்ணிருக்காருன்னா டெய்லி அந்த பிளைண்ட் கேர்ளுக்காக வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது அந்த கேர்ளோட கண் பார்வை வந்துட்டு திரும்பி வந்துடணும். அந்த பிளைண்ட் கேர்ள் அண்ட் செயின்ட் வேலண்டைனோட பாண்டிங் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னா ஒரு நாள் வேலண்டைனுக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸ் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. February 14, 270 AD. ஸோ அந்த வருஷத்துல அந்த மாசத்துல தான் வந்துட்டு வேலண்டைனை தூக்குல போட்டிருக்காங்க. செயின்ட் வேலண்டைனை வந்துட்டு தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதாவது அந்த பிளைண்ட் கேர்ளுக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா ஃப்ரம் யோர் வேலண்டைன். ஸோ இந்த மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 வார்த்தை தான் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்றாங்க. லைக் ஃப்ரம் யோர் வேலண்டைன். நீங்க இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தாலே பாத்துக்கோங்க, நிறைய பேர் இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெத் சென்டென்ஸ் டே வந்தது. அண்ட் அந்த காலையில வந்துட்டு வேலண்டைனை வந்துட்டு தூக்குல போடுறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. வேலண்டைன் ஆக்சுவலி பைபிள் அவர் ஜஸ்ட் நார்மலா தான் நடந்து வந்தாரு. பிகாஸ் அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. அவர் வந்துட்டு அவர் கரெக்டான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காருன்னு அந்த நம்பிக்கையில அவர் நடந்து போயிருக்காரு. அவர் தூக்குல போட்டாங்க. ரூம்ல வந்துட்டு ஒரு ப்ரீஸை இழந்துட்டாங்க. பட் உலகத்துக்கு வந்துட்டு ஒரு காதலோட சிம்பிள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். 496 AD அப்ப வந்துட்டு பாப் கேலசியஸ் வந்துட்டு February 14 வந்துட்டு செயின்ட் வேலண்டைன் ஃபீஸ்ட் டேயா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து நிறைய கவிஞர்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. தென் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை வச்சு ஒரு கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுலேருந்து வந்துட்டு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ், ரோசஸ், அப்புறம் வந்துட்டு சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. பட் இந்த வேலண்டைன் டே வந்துட்டு யாருனால ஆரம்பிச்சிச்சுன்னா செயின்ட் வேலண்டைன் நாள் தான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு செயின்ட் வேலண்டைன் வந்து இறந்து போன நாள். பட் இது வந்துட்டு ஒரு சிம்பிளா வச்சுதான் நம்ம எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு காதலர்கள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு உங்களோட அம்மா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க. அதுதான் சொல்ல வரேன். ஓகே, அதே மாதிரி வருஷம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண மட்டும் பத்தாது. உங்களோட பார்ட்னர் கிட்ட வந்துட்டு நீங்க உண்மையா இருக்கணும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க பாசம் காமிச்சா இட்ஸ் நாட் இனஃப். டெய்லி காட்டுங்க. டெய்லி உங்களுக்கு வேலண்டைன் தான். ஒரு ப்ரீஸ் வந்துட்டு இந்த காதலை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் காப்பாற்றுவோம் நல்ல முறையில. வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் கிஃப்ட்ஸ், இட்ஸ் வே மோர் பியாண்ட். லைக் உண்மையான லவ், உண்மையான அன்பு, உண்மையான பாசம் எல்லாமே சேம் தான். நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். லைக் யூரோப்ல வந்துட்டு லைக் இந்த டைம்ல லைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பறவைகள், இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் February வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகல. அதாவது வந்துட்டு இந்த மிட் ஆஃப் February. ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ், இந்த பறவைகள் வந்துட்டு அது சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்ப்ரிங் டைம்ல வந்துட்டு அது எப்படியாச்சும் அது ஒரு மேட்டை தேடிடும், அதாவது ஒரு பார்ட்னர் தேடிடும். அண்ட் அது வந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த பார்ட்னர் கூட தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. சிங்கிளா சுத்திட்டு இருந்த புறாக்கள் வந்துட்டு
திடீர்னு வந்துட்டு ஜோடியாக சுத்தம். ஸோ எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா இந்த February 14 தான் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் வந்து அவங்க லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற ஒரு நாளுன்னு நம்புறாங்க. அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அது ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுச்சுன்னா அந்த பார்ட்னர் கூட தான் வந்துட்டு அது ரொம்ப நாள் வந்துட்டு வாழும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி February 14 தான் வந்துட்டு இந்த பறவைகளும் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ் இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. இந்த February 14 வந்துட்டு பறவைகள் மட்டும் இல்லை, மனிதர்களும் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அனைவருக்கும் காதல் கொடுங்க. காதல்ஸ் டு யூ. என்னுடைய காதல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ கைஸ் ஏதாச்சும் தவறுதலாக இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சிருங்க. ஸோ இந்த கதையில வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஸோ நான் இப்போ சொல்றேன். அவ்வளவுதான். டாட்டா, பை பை, காதல்ஸ் டு யூ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? பாய். லைட் போச்சு. இட்ஸ் ஓகே, வி கண்டினியூ. யூ see this one. அரே பகவான், ये क्या है? சும்மா சத்தமா இருக்கு. எனக்கு எப்படி எரிச்சலா ஆகுது. காவலா இருக்கு. அதாவது ஹாப்பி வேலண்டைன்ஸ். அது கூட என் வாயில இருந்து வர மாட்டேங்குது பாருங்களேன். வேலண்டைன்ஸ். Oh my god.